நான் ஹாஜி ஷரியத்துல்லா, உங்களுக்காக இன்று என் கதையை சொல்கிறேன். என் தந்தை அப்துல் ஜலீல் ஒரு எளிய விவசாயி. எங்கள் வீட்டில் படிப்பு இல்லை, பணமும் இல்லை. ஆனால் இறைவனின் மீது நம்பிக்கை இருந்தது. சிறுவயதிலேயே குரான் கற்றேன். ஆனால் எனக்கு மேலும் தெரிய வேண்டும் என்ற ஆசை. அந்த நாட்களில் இங்கிலீஷ்காரர்களின் ஆட்சி பெங்காலை அடக்கி வைத்திருந்தது. முஸ்லிம்கள் பலர் தங்கள் மார்க்கத்தை மறந்து இந்துக்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள். பீடிகைகள் வைத்து பூஜை செய்தார்கள். சூர்ப்பிகளின் கல்லறைகளுக்கு வழிபாடு செய்தார்கள். இது பார்த்து என் மனம் வலித்தது. நான் மக்காவுக்கு ஜெய்யப் போனேன். அங்கே பல ஆண்டுகள் தங்கி இஸ்லாமிய அறிவை கற்றேன். ஷேக்குகள் எனக்கு சொன்னார்கள், உன் தாய்நாட்டில் மக்கள் பித்தத்தில், தவறான பழக்கங்களில் மூழ்கியிருக்கிறார்கள். நீ திரும்பிச் சென்று அவர்களை சரியான பாதையில் கொண்டு வாடோட். நான் இந்தியா திரும்பிய போது என் கண்களுக்கு முன்னால் ஒரு வேதனையான காட்சியிருந்தது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்து இந்து மதத்தின் தாக்கத்தில் இருந்தனர். நான் மக்களிடம் சொன்னேன், நாம் ஏன் இப்படி வாழ்கிறோம்? இஸ்லாம் தூய்மையானது. நாம் பீடிகளுக்கு முன்னால் வணங்கக்கூடாது. கல்லறைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள். நபி அவர்களின் வழியைப் பின்பற்றுங்கள். பலர் என்னை கேலி செய்தனர். சிலர் எதிர்த்தனர். ஆனால் நான் பின்வாங்கவில்லை. நான் பராயி என்ற இயக்கத்தை ஆரம்பித்தேன். இதன் பொருள் கடமை. மக்களுக்கு நான் சொன்னது எல்லாம் ஒன்றுதான். உங்கள் கடமை என்ன? தூய தவ்ஹீதை பின்பற்றுங்கள். ஷரியத்தை கைவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை இஸ்லாமிய பாணியில் மாற்றுங்கள். நான் கிராமமாக நடந்தேன். மசூதிகளில் உரையாற்றினேன். எளிய மக்களிடம் பேசினேன். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எளிய மொழியில் இஸ்லாத்தை விளக்கினேன். நான் சொன்னேன், நீங்கள் ஏழையாக இருந்தால் என்ன? உங்களுக்கு படிப்பு இல்லை என்றால் என்ன? இஸ்லாம் எல்லோருக்கும் சமம். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் அவனுடைய விதிகளை மீறக்கூடாதுடோட். ஆங்கிலேயர்கள் என்னை கண்ணால் பார்த்தார்கள். அவர்களுக்கு பயம். ஏனென்றால் நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அவர்கள் எங்களை பிளவுபடுத்தி ஆள விரும்பினார்கள். ஆனால் நான் மக்களிடம் சொன்னேன், நாம் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் நம்மை அடக்க முடியாதுடோட். என் வாழ்க்கையின் கடைசி நாட்கள் வரை நான் போராடினேன். நான் பெரிய செல்வந்தன் இல்லை. நான் பட்டம் பெற்ற அறிஞன் இல்லை. ஆனால் நான் ஒரு உண்மையான முஸ்லிம். என் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதன்.